எனக்கு வந்து பிரபுதேவா அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்து இந்தியால எல்லாருக்குமே தெரியும். லாலா உங்களுக்கு தெரியுமா? லாலா 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 யார் தெரியுமா? I don't know. லாலா நீங்க தான். நான் தான் லாலா. நீங்க தான் லாலா. ஓ இது எனக்கு உங்களுக்கு லாலான்னு பேர் கொடுத்தது வந்து ஏஆர் ரஹ்மான். அப்படியா? என்ன கதைன்னு நான் சொல்றேன். ஸோ நான் வந்து 2019 ஐ கெஸ் நான் வந்து நேபாள் போனேன். நேபாளில் வந்து நான் சும்மா ஒரு ரேண்டமா ஒரு ஹாஸ்டல்ல விளாக்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா, அப்போ வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு பர்சன் அவங்க வந்து பாகிஸ்தானி அவங்க வந்து அங்க இருக்காங்க. நான் சும்மா ரேண்டமா இந்தியாவை பத்தி ஒரு பாகிஸ்தானிக்கு என்ன தெரியுதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ விளாக் பண்ணலாம். இதெல்லாம் ஆன் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அவங்க கிட்ட வந்து இந்தியானா உங்களுக்கு யார் யார் தெரியும் அப்படின்னு கேட்குறப்போ உங்க ஷாருக் கான், சல்மான் கான், அஃப்கோர்ஸ் ஆமீர் கான் இவங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இருந்துகிட்டு அதை விட்டா வேற யாராவது சொல்லுவீங்கன்னா மோடி பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரிலாம். சவுத் இந்தியாலேருந்து யாரையாவது சொல்லணுமே அப்படின்னா ரஜினிகாந்த். ஓகே சூப்பர். இன்னும் வேற யாரையாவது தெரியணுமே அப்படிங்கிறப்போ லாலா அப்படின்னாங்க. லாலா யார் லாலா யார் லாலா? கடைசியில பார்த்தா அவங்க முக்காப்புல பாட்டை பிளே பண்ணி விட்டுட்டு லாலா அவங்க லாலாவா இவங்க பேர் உங்க சொன்ன பிரபுதேவான்னு. அப்படியா? எங்களுக்கு தெரியாது. பாகிஸ்தான்ல பிக் பிக் எல்லா பாட்டுல எல்லா கச்சேரியிலயும் லாலா லாலா சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாலான்னு போட்டு அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான்ல உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சர்ச் டேர்ம் இருக்குது. பாகிஸ்தான்ல பீப்புள் லவ் டு see you dance. ஐ திங்க் தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் சார். ஐ மீன் இது வந்து ஒரு 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 இன்சிடென்ட். கத்தார்ல ஒரு கத்தாரியோட கார்ல போயிட்டு இருக்கேன். இதுவும் ஆன் ரெக்கார்ட் விளாக்ல இருக்குது. அவங்க கிட்ட வந்து என்னெல்லாமோ பாட்டு இந்தியன் பாட்டுன்னு பிளே பண்ணிருக்கேன், தமிழ் பாட்டு பிளே பண்ணிருக்கேன். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் போட்டோன்னா அவங்க அவ்வளோ ஹைப் ஆகுறாங்க. ஏய் சூப்பரா இருக்குதுன்னு வைப் பண்றாங்க. சம்ஹவ் உங்களோட ஜேர்னில கலை அப்படிங்கிற ஆர்ட்டோட ஃபார்ம் நீங்க யூ ஆர் நாட் பவுண்ட் பை பவுண்டரிஸ். அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? யூ ஆர் நாட் சம்ஒன் ஹூ இஸ் லைக் ஓகே இவங்க எங்களோடதுன்னு ஒரு ஊருக்காரங்களோ ஒரு ஸ்டேட்டுக்காரங்களோ உரிமை கொண்டாட முடியாது உங்களை. நீங்க கலையோட ஒரு ஃபார்மா இருக்கீங்க. பாகிஸ்தான்ல கத்தார்ல ஐ see people love you across borders. Thank you. Thanks to நீங்க ஹம்பிளா வந்து தேங்க்ஸ் மட்டும் சொல்லக்கூடாது. இந்த எந்த மொமெண்ட்ல வந்து நீங்க ரியலைஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் தட் யூ ஆர் பியாண்ட் பவுண்டரிஸ்ங்கிறத வந்து நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அட் திஸ் பாயிண்ட் நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. உங்களை வந்து people beyond boundaries love you. எது உங்களுக்கு இருந்த மோஸ்ட் பெஸ்ட் மெமரி? எனக்கு இந்த பிகினிங் டேஸ்ல இருக்கும் இல்லையா, அந்த அந்த வயசுல நம்ம ஃபேமஸ் ஆகணும் எல்லாரும் வரும். அந்த சமயத்துல நான் கோரியோகிராஃப் அசிஸ்டண்டா பண்ணும்போது அங்க ஆடுவோம் இல்லையா ஷூட்டிங் ஸ்பாட்ல. இப்ப நீங்க எல்லாம் பாக்குறது ஹீரோ பாப்பீங்க. ஆமா. பட் நம்ம பேக்ரவுண்ட்ல நம்ம தானே ஆடி காட்டணும். அசிஸ்டண்டா பண்ணும்போது என்கிட்ட ஜனங்க வருவாங்க. ஓ ஸோ அப்ப இருந்த ஹை வேற இல்லையா நமக்கு யூனோனா ஏன்னா ஹீரோ கிட்ட தானே போவாங்க. அப்ப அசிஸ்டண்டா இருக்கும்போது அந்த ஹை தான் பயங்கரமா இருந்தது எனக்கு. எனக்கு நீங்க இதை சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பிகாஸ் நீங்க இப்போ வந்து ஸ்டார்டமோட பீக் பாத்துட்டீங்க. லைக் இந்தியால டான்ஸ்னா பிரபுதேவாங்கிறது வந்து ஈக்குவல் டுன்னு போட்டு சினானிம் டிக்ஷனரி மீனிங் ஆயிடுச்சு. பட் உங்களோட ஃபேவரட் வந்து நீங்க அந்த டைம்ல இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. பிகாஸ் ஐ எம் நத்திங், ஐ எம் ஜஸ்ட் அசிஸ்டண்டா இருக்கும்போது பெரிய ஹீரோ ஆடும்போது அவங்களா ஆடுவோம். அதே மாதிரி நான் ஆடும்போது எல்லாரும் வந்து அப்புறமா நம்ம கிட்ட வந்து கை கொடுத்து பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இடம் தான் ரொம்ப பீக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சது.